அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பழனி 100 கான்டெஸ்ட் ரெசிபியில் கேட்ட வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல 2 கேரட் பொடிசாக நறுக்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் புதினா மல்லி, இது எல்லாம் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலா, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அது சேர்த்துக்கலாங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா மல்லியை இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வெஜ்ஜுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நான் ஒரு தடவை கிளறிடுறேன். கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுறேங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்மளோட கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் 1 கப் மைதா போடுறேன். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் வந்து இந்த மாவை நல்லா வந்து கரைச்சிடலாங்க. நம்ம வந்து மாவை எந்த மாதிரி கரைக்கணும்னா பாலோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அந்த அளவு நம்ம வந்து இந்த மாவை நல்லா கரைச்சிடணுங்க. இதுலேருந்து நான் ஒரு 2 குழிக்கரண்டி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தனியாக எடுத்து வச்ச மாவுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த மாவில் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணி தோசை டவா வச்சிடுறேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு ரொம்ப லேஸாக வந்து தடவிடலாம். இது வந்து ரொம்ப மெலிசாக வந்து தோசை ஊற்றணுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம திருப்பி போட வேணாம். மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் 1 நிமிஷம் வச்சாலே போதும். இது அழகாக வெந்துடும். ஸோ நாம் இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இதோ இந்த மாதிரி நல்லா லேஸாக இருக்கணுங்க, பேப்பர் மாதிரி. உங்ககிட்ட ப்ரஷ் இல்லாட்டி நம்ம வந்து கரண்டிலேயும் இந்த மாதிரி ஊற்றிடலாம். பட் ரொம்ப மெலிசாக ஊற்றணும். இது வந்து கொஞ்சம் கூட கனமாகவே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் 1 நிமிஷத்துலேயே பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போடாமல் இதை அப்படியே எடுத்துடலாம். எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி சுட்டுடுறேங்க. பாருங்கள், எல்லா மாவையும் நான் இப்போ சுட்டுட்டேன். இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த தோசையில் 2 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேங்க. இந்த 2 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இந்த மைதா மாவு கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இதோட வேலை பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவோட கார்னர் எல்லாத்தையும் சுற்றி நாம் வந்து இதை நல்லா தடவி கொடுத்துடணுங்க. தடவிட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் நாம் வந்து மடிச்சுட்டு ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ரோல் பண்ண வரும். நல்லா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மாவு போய் ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம மைதா மாவை கரைச்சி வச்சு இந்த மாதிரி தடவுறோம்.
பாருங்க ரோல் பண்ணதுக்கப்புறம் இப்படி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா தோசையிலையும் ஸ்டஃபிங் வச்சு மைதா மாவை சுற்றி கார்னரில் தடவி ஃபுல்லாக ரோல் பண்ணிடுறேங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரோல் வந்து போட்டுடலாம். போட்டு நாம் எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ரெண்டு பக்கமே டர்ன் பண்ணி ஃபுல்லாக நல்லா பொரிச்சிடலாம் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக. நீங்கள் வந்து இதை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரோல் பண்ணி வச்சதை ஃப்ரீசரில் வச்சு 2 days கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போ உங்களுக்கு தேவையோ ஒரு ஈவினிங் டைம்லையோ நீங்கள் அழகாக எண்ணெயை சூடு காட்டி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 days இது வந்து ஃப்ரீசரில் வச்சா தாராளமாக தாங்கும். இப்போ சூப்பராக நம்மளுக்கு முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேங்க. நான் எல்லா ரோலையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடுறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இந்த எல்லாமே நான் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 20 ஸ்ப்ரிங் ரோல் பண்ணேன். 20 ஸ்ப்ரிங் ரோலுக்கு எனக்கு ஆன செலவே பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். கடையில் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று வந்து 15 ரூபா. பட் வீட்டில் நம்மளுக்கு ரொம்ப சீப்பாகவே சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ஸ்டஃபிங்குமே உள்ள நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.